என்ன காய்ஸ் மொபைல் நோண்டிட்டேன்னு பார்க்குறீங்களா? இப்போ தான் இதில் உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்குது காய்ஸ். இந்த மோரிஸ் ஷெல் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மோரிஸ் ஷெல் ரொம்ப சாஃப்டான ஸ்பீஷஸ் தான், அது சர்வே ஆகாது, நிற்காது, கண்டிஷன் இருக்காதுன்னு. இதை நான் இப்போ கொடுக்க போகிறேன். அதனால தான் இந்த வீடியோவை நான் அப்டேட் பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணேன். காய்ஸ் நீங்களே பாருங்கள் என் ஃபோனில் என்ன டேட் போட்டிருக்கு பார்த்தீங்களா? டேட்டை மார்ச் 17 எடுத்த வீடியோ, இப்போ ஜூன் 7 எடுத்த வீடியோ. மோரிஸ் பாருங்க எவ்வளோ சூப்பராக செட் ஆகிருக்குன்னு பாருங்க. அதோட பின்னும் சரி, அதோட ஸ்கின், அதோட சதையும் சரி, நீங்களே பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. நல்ல செட் ஆகிட்டான். ஆல்மோஸ்ட் 4.5 மாதம் மேலே ஆயிடுச்சு இந்த மோரிஸ் நம்ம விட்டு. இப்போ எதுக்கு நான் இதை சொல்றேன்னா, நிறைய பேர் மோரிஸ் சர்வே ஆகாது, நிற்காது நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நாட் இஷ்யூஸ் மரைன் அக்வேரியம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ராப்பராக எல்லாமே நம்ம செட் பண்ணோன்னா பக்காவாக நிற்கும். அதுவும் மோரிஸ் ஷெட்டில் பொறுத்த வரைக்கும் நாங்கள் இன்னைக்கு நாளைக்கு கொடுக்குற கதையே கிடையாது கைஸ். இது எல்லாமே இம்போர்ட் பண்ணி அங்கே ஒரு குவாரண்டைன் நடக்கும், என்கிட்ட ஒரு குவாரண்டைன் நடக்கும். சாவர மீன் என்கிட்டே சாவும், கஸ்டமர் கிட்ட மேக்ஸிமம் சாவிட மாட்டேன். எதுக்குன்னா இப்போ ஃபிஷ்ஷு சேர்த்தாவே நம்ம மனசு கஷ்டமாயிரும். ஏன்னா வளர்க்கணுக்காக தான் நம்ம ஃபிஷ்ஷை ஃபிஷ் டேங்கே வச்சு லவ் பண்ணி விடுறோம். அதுவே நம்ம வீட்டில் அடி வாங்கும் போது அப்செட் ஆயிடுறாங்க. அதனாலேயே நாங்கள் இதை ப்ராப்பராக 4 மாதம் 5 மாதம் ஃபீடிங் கண்டிஷன் பண்ணி பக்காவான ப்ரூஃபோட கொடுக்குறோம் காய்ஸ். இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, எனக்கு ப்ரூஃப் பண்ண அவசியம் இல்லை. ஆனால் சில டைம் இதெல்லாம் காட்டுற மாதிரி இருக்குது. என் கிளைண்ட்டை என்னைய பற்றி நல்லா தெரியும், ஆனால் புது ஆளுக்கும் தெரியாது, நம்மளை பற்றி தெரியாது இருக்காது. இப்போ நிறைய பேர் சொல்லலாம், இப்போ அவங்க இப்படி பண்ணுறாங்க மீனை மாற்றிட்டு இருக்கலாம். காய்ஸ் மரைன் அக்வேரியம் பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் பேச்சு தான். மீனை விடுறோம் சொல்லுவோம். என்ன ஒண்ணு, எனக்கு ஒரு ஃபிஷ்ஷை ஒரு கஸ்டமர் சொல்லி இன்னும் கஸ்டமர்ல கொடுக்குற மாதிரி ஆயிரும். ஏன்னா அந்த சூழ்நிலை சரி, அது சுச்சுவேஷன் சரி, ஒன்று அவங்க டேங்க்ல வேற ஃபிஷ்ஷை சுட்டிருப்பேன். ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு இதே ஃபிஷ்ஷை நான் கண்டிஷன் பண்ணி தருவேன். மோரிஷை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ரேர் ஸ்பீஷஸ். அதே மாதிரி இந்த ஃபிஷ் எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பசிபிக் ஓஷன், இந்தியன் ஓஷன், அதே மாதிரி ஸ்ரீலங்காவும் கிடைக்கும், நம்ம கன்னியாகுமரி கடல்லையும் கிடைக்கும். ஆனால் கன்னியாகுமரி கடலில் கிடைக்கிறதுலாம் கண்டிஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். காரணம் என்ன, குவாரண்டைன் பண்ணாமல் கரெக்டாக அது பிடிக்காதனால இருக்கும். பட் இம்போர்ட் ஆகும்போது நம்மளுக்கு 2 குவாரண்டைன் நடக்கும். குவாரண்டைன் தான் மெயின். அதே மாதிரி இது யூனிகார்ன் சொல்லுவாங்க, யூனிகார்ன் மவுத் சொல்லுவாங்க. அதுக்கு எதுக்கு யூனிகார்ன் மவுத் சொல்றாங்கன்னா, அதோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும், ஒரு யூனிகார்ன் ஷேப். ஆனால் பட் யூனிகார்ன் பொறுத்த வரைக்கும் யூனிகார்ன் நாசோன்னு ஒன்று இருக்கு. அதுதான் உண்மையான யூனிகார்ன் டேங் வெரைட்டி. யூனிகார்ன் நம்ம சொல்லலாம், ஏன்னா அது ஃபேஸ் ஒரு ஹார்னே வெளியில இருக்கும். இந்த மவுத்துக்கு எக்ஸாம்பிள் அப்படி சொல்றாங்க.